விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்க தடை விதித்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு பணி வழங்கியதில் மனுதாரருக்கு என்ன பிரச்சினை என கேள்வி. நீதிமன்றங்களில் நாளை சுதந்திர தின கொண்டாட்டத்தில் முதலில் வந்தே மாதரம் பாடல் பாட வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம், மதுரை அமர்வு மற்றும் கீழமை நீதிமன்றங்களுக்கு பதிவுத்துறை அறிவுறுத்தல். தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் பயிர்க்கடன் தள்ளுபடி மற்றும் மேகதாது விவகாரத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம். தஞ்சையில் நடைபெற்ற போராட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்பு. மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனமாக செயல்படுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. காவிரியில் தமிழகத்திற்கான நீரை பெற வேண்டும் என வலியுறுத்தல். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்காக தண்ணீர் திறக்கப்படும். இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படவில்லை. அதற்கு மேட்டூர் அணையில போதிய நீர் இல்லை என்று இன்றைக்கு இருக்கின்ற அரசு குறிப்பிடுகின்றது. இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இந்த அரசு முழுமையாக இந்த மக்கள் மீது கவனம் செலுத்தி இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை கர்நாடக அரசிலிருந்து பெற்றிருக்க வேண்டும். காவிரியில் நமக்கு அளிக்க வேண்டிய நீரை தமிழக அரசு பெற்று தரவில்லை. ரீல்ஸ் போடுவதில் மட்டும் தமிழக அரசு கவனம் செலுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தாவேக ஆட்சியில் மக்களுக்கு எந்த புதிய திட்டங்களும் இல்லை. தமிழ்நாட்டில் இருந்து பிரதமர் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியது கனவு என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கோவையில் கல்லூரி மாணவர் அடித்துக் கொல்லப்பட்டதை கண்டித்து திமுக மாணவரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். போதைப்பொருள் விவகாரத்தை மூடி மறைத்து மாணவர் கொலை வழக்கை தாவேக அரசு திசை திருப்புவதாக குற்றச்சாட்டு. சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் மற்றும் உள்துறை அமைச்சகத்தின் காவல்துறை விருதுகள் அறிவிப்பு. 17 பேருக்கு சிறந்த பணிக்கான பதக்கத்தை அறிவித்தது மத்திய அரசு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு 15 காவல்துறை அதிகாரிகள், சார்நிலை அலுவலர்களுக்கு முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள். விருதுகளை பெறுவோர் ஒவ்வொருவருக்கும் தலா 8 கிராம் எடையுள்ள தங்கப்பதக்கம் 25,000 ரூபாய் வெகுமதியாக வழங்கப்படும் என அறிவிப்பு. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திருச்சி, அரியலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வரும் 22ஆம் தேதி திமுக செயற்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. ஆக்கப்பணிகள் குறித்து விவாதிக்கப்படும் என கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிக்கை. சாவர்கர் தொடர்பான கருத்திற்காக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது தொடரப்பட்ட அவதூறு வழக்கை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். குற்றவியல் நடவடிக்கை எடுக்க சட்டப்படி தேவைப்படும் அனுமதியை பெறாததால் புகார் மற்றும் சம்மனை ரத்து செய்து உத்தரவு.
செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிரான டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு தடை கோரிய மனுவில் தீர்ப்பை ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழக அரசு ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் விசாரணைக்கு தடை விதிக்கக்கூடாது என அரசு தரப்பு வாதம். பேரணி நடத்த திராவிடர் கழகத்திற்கு அனுமதி கிடையாது, பாஜகவுக்கு அனுமதி கிடையாது, தவேகாவுக்கு மட்டும் அனுமதியா? தேசிய கொடி ஏந்தி பேரணி செல்வது பாவச் செயலா என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் தொடரும் கனிம வள கொள்ளை. இரவு நேரத்தில் கிராவல் மண் கடத்திய லாரியை மடக்கி பிடித்த காவல்துறையினர். பாஜகவுடன் நேரடியாக கூட்டணி வைக்க திமுக தயாராகிவிட்டதாக சமீபத்திய நகர்வுகள் காட்டுகின்றன. தொகுதி மறுவரையறையை எதிர்ப்போம், தொகுதி மறுவரையறையை எதிர்த்து வாக்களிப்போம் என திமுக கூறவில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க, அது அவங்களை காப்பாற்ற செய்யறாங்க. டெல்லியில் கொத்தடிமையாக திமுக இருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சனம். கட்சி நிதி என்ற பெயரில் முந்தைய ஆட்சியில் வசூலித்த பணம் தற்போது அரசுக்கு வருவாயாக வருவதாக பேட்டி. ப்ரூஃப் இருக்கு, எல்லாத்துக்கும் டெண்டர் இருக்கு, டாக்குமெண்ட் இருக்கு. அடிமையாக கொத்தடிமையாக சரண்டர் ஆயிட்டாங்கன்னா சொல்லுங்க. அது இன்னைக்கு ஏலத்தில் விடப்படுது, அரசுக்கு வருவாயாக வருது. ஸோ அது மாதிரி தான் இன்னைக்கு எல்லா பணங்களும் பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் இன்னைக்கு அரசுடைய வருமானமாக வந்துட்டு இருக்கு. எல்லாம் அதே மாதிரி தான் மாறிட்டு இருக்கு. இவர்கள் தவறு செய்தவர் யாரும் தப்பிக்க முடியாது. தேநீர் விருந்துக்கு செல்லவில்லை என கனிமொழி கூறுவது நம்பும்படியாக இல்லை. இருக்கை மாற்றம் குறித்து அந்த நாளில்தான் பேச வேண்டுமா என அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி. கரூரில் திருட வந்த வீட்டிலேயே மது அருந்தி சமைத்து வைத்த உணவை சாப்பிட்டுவிட்டு சென்ற கொள்ளையன். வீட்டின் உரிமையாளர் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு தயாராகும் மக்கள். விமான நிலையங்கள், ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு அதிகரிப்பு. சென்னை வேளச்சேரியில் சாக்லேட், ஐஸ்கிரீம் கொடுத்து பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 60 வயது முதியவர் கைது. பள்ளியில் குட் டச், பேட் டச் விழிப்புணர்வு மூலம் வெளிவந்த அதிர்ச்சி. தமிழகம் முழுவதும் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையொட்டி அம்மன் கோயில்களில் சிறப்பு வழிபாடு. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கொழுநீர் அம்மன் கோயில் தேரோட்ட விழா கோலாகலம். ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 4 மணி நேரமாக ஷோரூமில் நடனமாடிவிட்டு 4.71 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பைக்கை திருடிய மர்ம நபர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் வழக்கு பதிந்து போலீசார் வலைவீச்சு. வெங்கி அட்லூரி இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவான விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் ரிலீஸ். மேளதாளங்கள் முழங்க, பட்டாசுகள் வெடித்து ரசிகர்கள் கொண்டாட்டம்.
சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியேற்றுவதற்கு முன்பு வந்தே மாதரம் பாடல் பாட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம், மதுரை அமர்வு மற்றும் கீழமை நீதிமன்றங்களுக்கு உயர்நீதிமன்ற பதிவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிதாக 15 நீதிபதிகள் பதவியேற்பு நிகழ்ச்சியும் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் நாளை நடைபெறவுள்ள சுதந்திர தின விழாவின் போது தேசிய கொடியை ஏற்றுவதற்கு முன்பு வந்தே மாதரம் பாடல் பாடப்பட வேண்டும் எனவும், தேசிய கொடி ஏற்றிய பின்னர் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற பதிவுத்துறை, உயர்நீதிமன்றம், மதுரை அமர்வு, கீழமை நீதிமன்றங்களுக்கு அறிவுறுத்தல் அனுப்பியுள்ளது. வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டை முன்னிட்டு மத்திய அரசின் அறிவுரைப்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அறிவித்துள்ளார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக காவல்துறையில் 3 பேருக்கு குடியரசுத் தலைவர் பதக்கமும் 17 பேருக்கு உள்துறை அமைச்சகத்தின் பதக்கமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தின் போதும் நாடு முழுவதும் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை உள்ளிட்ட சீருடை பணியாளர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி மத்திய அரசு கௌரவிப்பது வழக்கம். அந்த வகையில் நாளை சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் இந்த ஆண்டிற்கான பதக்க பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாடு முழுவதும் 92 பேருக்கு குடியரசுத் தலைவர் பதக்கமும், 301 பேருக்கு வீரதீர செயலுக்கான பதக்கமும், 664 பேருக்கு சிறந்த பணிக்கான உள்துறை அமைச்சகத்தின் பதக்கமும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த பதக்க பட்டியலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 20 காவல் அதிகாரிகளும் இடம்பெற்றுள்ளனர். அதில் 3 காவல் அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவரின் தகைசால் பணிக்கான பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் விஜய் ஆனந்த், ராமச்சந்திரன் மற்றும் உதவி கமாண்டன்ட் குமார் ஆகியோர் இந்த பதக்கத்திற்கு தேர்வாகியுள்ளனர். அதேபோல் காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள் உட்பட 17 காவல் அதிகாரிகளுக்கு சிறந்த பணிக்கான மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பதக்கங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. 80வது சுதந்திர தினத்தையொட்டி சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் விஜய் முதல் முறையாக நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகிறார். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. தலைநகர் டெல்லியில் பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறார். அதேபோல சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறார். கோட்டை கொத்தளம் பகுதிக்கு வரும் முதலமைச்சர் விஜயை தலைமைச் செயலாளர் சாய்குமார் வரவேற்று காவல்துறை அதிகாரிகளை அறிமுகம் செய்து வைப்பார். பிறகு காவல்துறையின் பல்வேறு பிரிவினர் அளிக்கும் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிடும் முதலமைச்சர் விஜய் பின்னர் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்துகிறார். பின்னர் நடைபெறும் விழாவில் தகைசால் தமிழர் விருது, அப்துல் கலாம் விருது, துணிவு மற்றும் சாகசத்திற்கான கல்பனா சாவ்லா விருது, முதல்வரின் நல் ஆளுமை விருது, மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர், நிறுவனம், சமூக சேவகர், கூட்டுறவு வங்கிக்கான விருதுகள், சமூக நல சேவைக்கான விருது, சிறந்த மாநகராட்சிகள், நகராட்சி, பேரூராட்சிகள் ஆகியவற்றிற்கான விருதுகளையும் முதல்வர் வழங்குகிறார். நீதிபதிகள், அமைச்சர்கள், முக்கிய விருந்தினர்கள் நிகழ்ச்சியை காண கோட்டை கொத்தளம் எதிரே 3 மேடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. விழா நடைபெறும் ஜார்ஜ் கோட்டையை சுற்றி 5 அடுக்கு பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து ரயில், மெட்ரோ ரயில் நிலையங்கள், வணிக வளாகங்கள், கடற்கரை பகுதிகள், வழிபாட்டு தலங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் முக்கிய இடங்களில் தீவிர சோதனை மற்றும் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வரும் 22ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக செயற்குழு கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 22ஆம் தேதி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் கட்சியின் ஆக்கப்பணிகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக துரைமுருகன் தெரிவித்துள்ளார். கூட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதியவர்களுக்கு பொறுப்பு வழங்கி மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை 100ஆக உயர்த்த திமுக தலைமை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் செயற்குழு கூட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட அரசு பணி ஆணைகளை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற தாவேக தேர்தல்
பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த 31 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்குவதற்கான நியமன ஆணைகளை முதலமைச்சர் விஜய் கடந்த மாதம் 10ஆம் தேதி வழங்கினார். இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதற்கான அரசாணையை ரத்து செய்து கடந்த மாதம் 27ஆம் தேதி உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மற்றும் பாதிக்கப்பட்டோர் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு உச்சநீதிமன்ற 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தமிழக அரசின் கொள்கை முடிவின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு பணி ஆணை வழங்கப்பட்டது என்றும் அரசின் கொள்கை முடிவில் உயர்நீதிமன்றம் எவ்வாறு தலையிட முடியும் எனவும் கேள்வி எழுப்பினர். அப்போது எதிர் மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அரசு வேலைகள் எவ்வாறு வழங்க வேண்டும் என சுட்டிக்காட்டி உள்ளது என்ற வாதத்தை முன்வைத்தனர். கூட்ட நெரிசல் ஏற்பட்டு சிலர் உயிரிழந்து விட்டனர். அது துரதிருஷ்டவசமானது. அப்படி இருக்கையில் அரசு அவர்களுக்கு வேலை வழங்குகிறது எனும் பட்சத்தில் வழங்கக்கூடாது என கூறுவதற்கு நீங்கள் யார் என எதிர் மனுதாரர்களை நோக்கி நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அரசாணையை ரத்து செய்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டதுடன் எதிர் மனுதாரர்கள் பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்து வழக்கை ஒத்திவைத்தனர்.